நம்ம இன்னைக்கு ஹெல்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் பால் சூடுபடுத்திக்கோங்க. குக்கர் அப்படி இல்லைன்னா அடிகனமான எந்த பாத்திரத்தில் வேணாலும் நீங்கள் பால் சுட வச்சுக்கலாம். நல்ல கெட்டியான தண்ணி சேர்க்காத பால் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் 1 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். இது காய்ச்சாத பால். ஸோ இப்போ இது பொங்கி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா பொங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இடையிடையில் இது போல் கலந்துகிட்டே இருங்க. இது அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம ஒரு சின்ன பவுலில் பால் பவுடர் எடுத்துக்கிறலாம். பால் பவுடர் சேர்க்கும் போது இன்னும் நல்ல திக்கான மில்க் கிடைக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் எடுத்திருக்கேன். பால் பவுடர் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பால் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல சூடான பால் இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ கொதிக்க வச்சோம்ல பால், அதிலேருந்து தான் நான் எடுத்து சேர்த்துருக்கேன். ஒரு 2 குழிக்கரண்டி அளவு சூடான பால் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. ஆறின பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா பால் பவுடரில் கட்டிகள் விழுகும். அதனால் சூடான பால் சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க வச்சுருக்க பால் கூடையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உடனே கலக்க ஆரம்பிச்சிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த பாலை நான் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இது நல்ல சில்லுன்னு இருக்குது. இது கூட ஊற வச்ச சியா விதைகள் சேர்த்துக்கோங்க. சியா விதைகள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சியா விதைகள் எடுத்து 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்றேன். நீங்கள் சியா விதைகளுக்கு பதிலாக சப்ஜா விதைகள் கூட சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பாதாம் பிசின் பிடிக்கும்னா அது கூட ஊற வச்சுட்டு சேர்க்கலாம். இப்போ இது கூட நான் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். 1/2 டின் அளவு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. நல்ல ஸ்வீட்னஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 டின் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட ரூ அப்சா, அதாவது ரோஸ் சிரப் இருக்குல்ல, அது சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரோஸ் எசன்ஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ரோஸ் சிரப்பே போதுமானது. ஆனால் ரோஸ் எசன்ஸ் சேர்த்து பண்ணும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சம்மர் ட்ரிங்க் சூப்பராக தயாராகிருச்சு. இதை நம்ம இப்போ ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம். இது கூட நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்து சர்வ் பண்ணலாம், நல்லா சில்லுன்னு இருக்கும். பால் ஏற்கனவே சில்லுன்னு இருக்கிறதுனால நான் அப்படியே ப்ளைனாக சர்வ் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் கொஞ்சமாக தர்பூசணி பழங்களை கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதுக்கு மேலே இதை சர்வ் பண்ணிடலாம். மேலாப்லேயும் கொஞ்சமாக தர்பூசணி சேர்த்துருங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இது குடிக்கும்போது வாயில் கடிப்படும்ல, அப்போ நல்லா க்ரன்ச்சியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவு ரூ அப்சா சேர்த்துருங்க. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான சம்மர் ட்ரிங்க் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வெயில் அடிக்கும்போது இந்த மாதிரி குளு குளுன்ற ட்ரிங்க்லாம் நம்ம குடித்தோன்னா ரொம்பவே இதமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கவங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்க் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.